இந்த வீடியோ எதுக்காகனா 2.5 இயர்ஸ் கழிச்சு சூர்யா அண்ட் சிவா காம்பினேஷனில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இட்ஸ் கங்குவா. இட்ஸ் கங்குவா. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் பி vlogs அண்ட் நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். முடிச்சிடலாமா? அண்ட் நிறைய மீம்ஸ் வந்து கங்குவா மேலே போட்டிருக்காங்க. ஸோ அந்த மீமை கொஞ்சம் பொறுக்கி எடுத்து வந்துட்டு அள்ளி போட்டுருச்சோம். இன்னைக்கு வந்து சில மீம்ஸ் மட்டும் இன்னைக்கு ரியாக்ஷன் அவ்வளோதான். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் வீடியோ வந்து உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டோம். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. உன் ரத்தமும் என் ரத்தமும் பார்த்துட்டோம், நேரே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரீல்ஸ் சொல்ல போயிடுவோம். பயங்கரமாக பாட்டு வேற லெவல். அந்த இந்த பாட்டு யோயோ பாட்டு ஹீரோயினி செம்மையா இருக்குங்க. பொண்ணா அது ஆயிட்டோங்க, செம்ம பொண்ணுங்க. சூர்யாவா பிஜிஎம் தரமா இருக்குங்க. படம் வேற லெவல், பார்க்கலாங்க, வத்துதாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. திஷா பட்டாணி சொல்றது அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய். அந்த தமிழ் மக்களே, எனது வீர தமிழ் நெஞ்சங்களே. உண்மையா அப்படிதான் இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கத்திக்கிட்டே இருக்கணும். அது ஏன் கத்துறானுங்க, எதுக்கு கத்துறானுங்கன்னே தெரியல. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் அது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கத்துனாதான் வந்து அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் காட்டுறாங்கன்னு எங்கேருந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் அவங்க கத்தலை, அவங்க கத்துனதில் தான் படமே இருந்துச்சு. ஆக்சுவலாக படத்தில் பில்டப்பில் தான் படம் இருக்குன்னு சொல்லி இப்போ படத்துக்கு முன்னாடியே பில்டப் கொடுத்தாங்க. ஸோ ஐயோ, எது சொல்கிறதுக்கு முன்னாடி வருவோம். அந்த பில்டப்ஸ் பற்றி வருவோம். பார்ட் 1க்கு தெரியாமல் யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. டேரக்டர் வந்து இல்லை அது ஒன்றும் இல்லை. இன்டர்வியூவில் வந்து டேரக்டர் வந்து தெரியாமல் உண்மையை சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது? ஆனால் அவர் சொன்னதுதான் உண்மை. பார்ட் 2க்குலாம் யாரும் வரவே மாட்டாங்க கண்டிப்பாக. டேரக்டர் இல்லை, அது ப்ரொடியூசர். ப்ரொடியூசரா? சாரி கெஸ், டேரக்டர் தப்பா சொல்லிட்டேன். இட்ஸ் ப்ரொடியூசர். Women. தலா, நம்ம படம் ஹிட் ஆயிடுச்சு, அடுத்த படம் ஓகே பண்ணுங்க. உனக்கு இல்லாததா தலா? அடுத்த படம் உனக்கு இல்லாததா? எடுத்துக்க. இந்த படம் கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துட்டேன் தலை, சரியா போல, என்ன பண்றதுன்னே தெரியல தலை. கவலைப்படாத சிவா, என் அடுத்த படம் உனக்கு தான். உன்னை நீ ப்ரூவ் பண்ணிக்க. தலை, அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ண போறேன். கலக்குங்க சிவா. தலைவரை, எந்த படம் சரியா போல, அடுத்த படம் தந்தீங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன். இல்லை என்ன சிவா, நான் அடுத்த படம் கேஆர் மோதாஸோட பண்ண போறேன். சாரி சார், நான் கங்குவா 1ல பண்ண மிஸ்டேக்லாம் 2ல சரி பண்ணிடுறேன் சார். சாரி சிவா, நான் அதே பாலாஜி படத்தில் நடிக்க போறேன். என்னப்பா, அடுத்த படம் நம்ம பண்ணலாம்ல? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை பார்த்துட்டா. இதே மாதிரி வீரம் படத்தில் இன்னொரு டைலாக் வரும், பார்த்துருக்கேன். அது மாஷா அல்லா, டீ குடிச்சே உங்களோட வேலை தான்டாங்க இல்லையா?
அதெல்லாம் சரி எப்பிக்கான டைலாக். நான் வந்து தளபதி ஃபேன் தான், இருந்தாலும் வீரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம் கைஸ். கங்குவாவோட சீக்வல் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் அஜித் சாரோட நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் இருக்குலாம் கேள்விப்பட்டோம். ஸோ 5th டைம் அந்த வெற்றி கூட்டணி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக நடக்கும். அது வந்து நான் சொல்லக்கூடாது, சார் சொன்னால் அழகாக இருக்கும். நடக்கும். நீ ஒரு பேக், அவன் ஒரு ஆமை, 2 பேரும் சேர்ந்தா விளங்குமா? தவறு கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. சார் ஹீரோக்கு பில்டப் பண்ற மாதிரி ஒரு சம மாஸ் சாங் வேணும் சார். சிச்சுவேஷன் சொல்லவா? சிச்சுவேஷன்லாம் வேணாம், ஹீரோ பேரை மட்டும் சொல்லுங்க. ஓ ஹீரோ பேரை சொன்னாலே போட்டுறீங்களா? சரி ஹீரோ பேர் சிங்கம் போடுங்க. போட்டாச்சு கேளுங்க. என்ன போட்டாரு? சரி ஹீரோ பேரு சிங்கம் கொஞ்சம் மாசா இருக்கு, ஓகே. இப்போ ஹீரோ பேரு புஷ்பா போடுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானே, அங்க கேளுங்க. என்ன இந்த ஆளு எந்த பேரை சொன்னாலும் போட்டுறாரு? ஏதாச்சும் டஃப்பான பேர் கொடுக்கணும். ஹீரோ பேரு கங்குவா போடுங்க. இருக்கிறதுலே இதான் ஈஸி. இப்ப கேளுங்க. அடடா இவர மியூசிக் டைரக்டரா போட்டா லிரிக்ஸ் செலவே இல்ல போல இருக்கே. ஹீரோ பேரை வச்சு சாங் போட்டு பிஜிஎம் போட்டு மாஸ் காட்டுறாரு. சொல்லுப்பா, மாஸ் காட்டுறாராமா? இல்லை ப்ரோ, எதுவும் சொல்ல விரும்பல. இப்போலாம் பிஜிஎம்னாலே பேரை வச்சு பிஜிஎம் போட்டுறாங்க. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ படம். குறிப்பா அந்த மீம் கரைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. படமே என்ன ஆரம்பிக்கல, 9 மணிக்குள்ள அதுக்குள்ள ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். லேக்லாம் ஒரு மயிரும் இல்ல ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு ப்ரோ. மிரட்டல் ப்ரோ. கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு ப்ரோ. இந்த மீம் கரை இருக்காங்க பாருங்களேன், வெறியாகுது ப்ரோ எனக்கு. படம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. மீம் கரை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா இல்ல கேவலமா இருக்குன்றாங்க. நல்லா இருக்குல்ல, பூரா சும்மா படம் நல்லா இருக்கான்ல, ஒரு சீன் பேசிட்டு போறாங்க. அவ்வளோ கழிச்சு ப்ரோ எவன் தெரியல. நான் குறிப்பா எந்த ஆக்டரையும் சொல்ல விரும்பல. பட் ஆனா படம் சூப்பர். படம் சுத்தமா நல்லா இல்லைங்க. தலைவரே ஸ்கிப். மட்டும்தான் குறை. சம படம்பா, சூப்பரா இருக்காங்க. முட்டாள்தனமா அறிவு இல்லாத சில மக்கள் வந்து, வரலாற்று தெரியாத மக்கள் வந்து படம் நல்லா சுத்திட்டு இருக்காங்க. அது எந்த காரணம் தெரியல. அதுக்குள்ள வேற ஏதாவது காரணம் இருக்கும் போல இருக்குது. படம் நல்லா இருக்குது, அருமையா நல்லா உழைச்சிருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்கு. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சொல்றாங்க மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி வேணா. படம் சூப்பரா இருக்குங்க. கற்பனை எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்தாங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அப்படிலாம் இல்லை, அவங்க எடுத்த எஃபோர்ட்டுக்கு பாராட்டலாம். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் படத்தை பார்த்தா தான் நல்லா இருக்கும். நல்லா தான் இருந்தது படம். அப்படின்னால நல்லா இருக்கு. நல்லா செலவு பண்ணி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு படம். நல்லா இருக்குமா? என்ன விஷயம் பிடிச்சிருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கு. நாட் பேட். நெட்ல சொல்ற அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருக்கு. தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல தமிழ் வார்த்தைகள், நல்ல தமிழ் டைலாக்ஸ், நல்லா இருக்கு. இவங்க மட்டும் அந்த தேட்டரில் மட்டும் படத்தை மாற்றி போட்டு விட்டாங்க போல. பொன்னியின் செல்வன் போட்டுருப்பாங்க. கரெக்டாக அப்படிதான் இருக்கும். அதில் தான் நல்லா தமிழ் இருந்துச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. அதில் இவங்க சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக கங்குவா படத்தை பார்த்துட்டு வரல. கரெக்டாக இந்த தேட்டரில் மட்டும் எல்லாருமே நல்லா பாசிட்டிவ்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். Thank you. 3 weeks later. இந்த படத்தில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 சைடு எடுத்துகிட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எழுதுனா பாசிட்டிவில் 2 பாயிண்ட், நெகட்டிவில் எழுதிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சில ரிவ்யூஸ் பார்த்தோம், விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. சூர்யா வந்து அந்த ரோலாகவே வாழ்ந்துருக்காரு.
அந்த ரோலை அவங்க ஒழுங்காக எழுதியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியும் சூர்யா கரெக்டாக டெலிவர் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்கும். 1000 crores 2000 crores 2000 வாய்ப்பு ஸ்டோரி நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரி கரெக்டாக இருந்திருக்கணும். எல்லா ஆக்டர்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டர்ஸ் தான். ஆக்டிங்கெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது, கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ பாசிட்டிவ் வந்து விஎஃப்எக்ஸும் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் அவங்க எழுதுன மாதிரியே நடிச்சிருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னா எழுதுனது தான் பிரச்சனை. ஸோ இப்போ அப்படியே நெகட்டிவ்க்கு வந்துடலாம். நெகட்டிவ்ஸில் நிறையா இருக்குது. மெயினான ஒரு மேட்டர்னா ஸ்டோரி தான். ஸ்டோரி இப்போ 2 கேட்டகரியாக படம் எடுத்துக்கலாம். மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ஸ்டோரி பேஸ்ட் ஃபிலிம்ஸ். இப்போ நம்ம இவங்க வந்து 2மே மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா 2மே என்னன்னா ஆக்ஷன் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். படம் ஃபுல்லாக சண்டை. ஆக்ஷன் ஓகே, ஆக்ஷன் கமர்ஷியல் பார்ட் ஃபில் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டான ஒரு பஞ்ச் டைலாக், பிஜிஎம் இது எல்லாமே வேணும்ல. இல்லை நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணுன்ற ஒரு மேட்டர் இருக்குது. அது எதுவும் நல்லா இல்லை, அதில் அவங்க ஒர்க் பண்ணல. ஸோ இல்லைனா ஸ்டோரி பேஸ்டாக ஸ்டோரி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்துருந்தா மூவி பெட்டராக இருந்திருக்கும். டைலாக் டெலிவரி இல்லை மீன்ஸ் கத்த வேண்டிய இடத்துல கத்தவே இல்லை, அண்டு கத்தக்கூடாத இடத்துல தான் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ அண்டு தமிழ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கதை எடுக்கிறாங்க. ஸோ தமிழ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டாம். ஈஸியாக நானும் அதே மாதிரி பேசுவேன். ஏன் சார் அதான் இப்போ பேசுகிற மாதிரி சார் பேசுகிறாங்க. நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம் சா அப்படி தான் பேசிட்டு சா ஸோ அண்டு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு சீன் பில்டப் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே நிறைய படம் வந்து பில்டப்பே இல்லாமல் ஒரு கண்டென்ட், ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்குற படம்லாம் நிறைய இருக்குது. லைக் பிரேமலு, மஜ்மல் பாய்ஸ், தமிழில் ஜம்மா அண்டு லப்பர் பந்து. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு பிக் பட்ஜெட் படம் இல்லைனாலும் ஒரு நல்ல கண்டென்ட் அண்ட் ஸ்டோரி அப்படின்றதுனால நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு பீரியாடிக் மூவி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் நிறைய R&D பண்ணி ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அதை பண்ணி இன்னும் எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எங்களோட தாட்ஸு. நிறையா ஸ்டார்டிங்கில் சும்மா அந்த காப்பி தான் வச்சுருந்தாங்க. கேட்டால் இன்ஸ்பிரேஷன் வாங்கினேன் இதுக்கு. ஸோ இவங்க இதுலேருந்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல வரல, பட் எடுக்கிறது ஓகே, பட் நல்லா எடுத்துருந்தா நல்லா இருக்கும். மொத்தத்தில் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. ஓடிடியில் வரும், ஓடிடியில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். கீப் மோட்டிவேட்டிங் அஸ் அண்ட் see you guys. bye. Love you guys. Take care. Bye.